الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக பிறக்கச் செய்து அதுவும் குறிப்பாக தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான உம்மத்திலே ஆக்கி வைத்தான். அதோடு மட்டுமல்லாமல் நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழியா செல்வமாகிய உயர்மான உன்னதமான செல்வமாகிய யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் உங்கள் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் இல்மை கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல அந்தஸ்துகளிலே உயர்த்துவான் என்பதாக அல்லாஹ் சொன்னதற்கிணங்க நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்த நாடினான். இந்த மதரசாவிலே மதரசா நூறிலே அல்லாஹு தஆலா நம்மளை ஒன்று சேர்த்து வைத்தான் என்று சொன்னால், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அரசாட்சி வேண்டுமா இல்மு வேண்டுமா என்பதாக கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு இல்மை கொடு என்பதாக சொன்னார்கள். அறிவை, உன்னை பற்றிய அறிவு என்று சொன்னாலே அல்லாஹ் இந்த அகில உலகையும் படைத்தவன் ஒரே ஒருவன் என்ற அந்த இல்மு தௌஹீத் ஏகத்துவ அந்த கல்வியை எனக்கு தா என்பதாக கேட்க, அல்லாஹு தாலா இல்மை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக அரசாட்சியும் சேர்த்து கொடுத்தான் என்பதாக சொல்லி ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்கின்றோம். என்பதாக பார்க்கும்பொழுது அந்த முறை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை சிறப்பிக்க அல்லாஹு தாலா நாடிவிட்டான். ஞாபகம் வருகின்றது, யாருக்காவது அல்லாஹு தாலா ஒரு ஷர்ரை நாடி இருந்தால், நரகத்தில் போட வேண்டும் என்பதாக அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களுக்கு இல்மை தந்திருக்கவே மாட்டான். ஒரு மனிதனுக்கு இல்மை அல்லாஹ் தருகின்றான் என்று சொன்னால் அவனை சொர்க்கவாதியாக ஆக்க அல்லாஹ் விரும்பிவிட்டான் தான் என்ற ஒரு கருத்தையும் கிதாபுகள் எஹியா உலுமுதீன் போன்ற கிதாபுகளிலே பார்த்த ஞாபகம் வருகின்றது. கடைசியாக சர்க்கார் சொன்ன ஒரு ஞாபகம் அதைத்தான் சொல்வேன். இல்மை கற்கக்கூடியவர்கள் இந்த அமைப்பிலே கற்க வேண்டும். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வந்தவர்கள் முதலாவதாக இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாக அல்லாஹ்டா யார், ரசூல்டா யார், அவர்களுடைய உத்தரவுகள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நோக்கம். இரண்டாவதாக அதன்படி நடக்க வேண்டும். மூன்றாவதாக அதனால் உள்ள விளைவு என்ன என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும். இந்த மூன்று நோக்கத்தில் தான் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக சர்க்கார் சொன்னது ஞாபகத்திற்கு வருகின்றது. ஒன்றாவது, இந்த கல்வியை கற்றுக்கொள்ள நோக்கம் என்ன, கவனமாக கவனித்து அல்லாஹ்டா யார், ரசூல்டா யார், அவர்களுடைய உத்தரவுகள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதன்படி நடக்க வேண்டும். மூன்றாவதாக அதனால் உள்ள விளைவு நத்தீஜா என்ன, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். இந்த நோக்கத்தில் தான் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர்கள் என்பதாக சொல்வார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய சிறப்பு மிக்க மாணவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி நல்லருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.